அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல மிக முக்கியமான டாபிக் தான் எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டு. உங்களுடைய பிக் கொஸ்டின்ஸில் அடிக்கடிக்கு கேட்குறாங்க, சிறு வினாக்கள்லையும் அடிக்கடிக்கு கேட்குறாங்க. வாட் இஸ் எஃப்ஐஆர்? இந்த கேள்வியை, இந்த வார்த்தையை கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நம்மளுடைய வயசில். எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க அவன் மேலே, இல்லை எஃப்ஐஆர் வந்துடுச்சு, எஃப்ஐஆர் வந்தால் நம்மளுக்கு வேலை கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பல ஆங்கிளில் இந்த வார்த்தையை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்தளவுக்கு மிக முக்கியமான ஒரு பேப்பர் தான் இந்த எஃப்ஐஆர். போலீஸ் ஆஃபீஸரால் புனையப்படுகின்ற குற்றம் பற்றிய அறிக்கை தான் இந்த குற்ற அறிக்கை, அதாவது முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட எஃப்ஐஆரை எந்தெந்த வழிகளில் எந்தெந்த டைமில் என்னென்ன விஷயத்திற்காக போட முடியும், இப்படி போடப்படுவதனால ஒருவருடைய வாழ்க்கை சீர்கெட்டு விடுமா என்றால் அதற்கான பதில் தான் இதற்கு பிறகு வந்துக்கிட்டே இருக்குது. சரி, முதல்ல எஃப்ஐஆர்னா என்னன்றதை பார்த்துக்கலாம். செக்ஷன் 173 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் நோட் பண்ணிக்கிங்க. இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். 173 குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி 173 பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனை டிஃபைன் பண்ணி சொல்லுது வாட் இஸ் எஃப்ஐஆர்னு. அதற்குண்டான டெஃபினிஷன் பார்த்துங்க, 2 லைன் தான். ஒரு குற்றம் நடந்ததாக போலீஸாருக்கு முதலில் தகவல் கொடுக்கப்படும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு குற்றம் நடக்குது, அது அவர்களுடைய ஜூரி செக்ஷனுக்குள்ளே இருக்குது, அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய ஜூரி செக்ஷனுக்குள்ளே இருக்குது. அந்த குற்றம் பார்த்தீங்கன்னா காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்துச்சுன்னா, நல்லா நோட் பண்ணிக்கணும், காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்துடுச்சுன்னா அந்த தகவலை, முதல் தகவல் அறிக்கை பதிவதற்கு யாரிடமும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. உடனடியாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆரை பதிவு பண்ணிடலாம். காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் என்னென்னன்றது இதற்கு முந்தின வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இன்னும் அதை ப்ரீஃபாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் நான். சரி, கொலை முயற்சி, கற்பழிப்பு, கொலை, இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காக்னிசபிள் அஃபென்ஸாக பார்க்கப்படுகிறது. இதற்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும். ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் இது. சரி, அகைன் அந்த லைனுக்கே வர நான். ஒரு குற்றம் நடந்ததாக போலீஸாருக்கு முதலில் கொடுக்கப்படும் முதன்மையான தகவலை கொண்டு தயார் செய்யப்படும் ஒரு சட்டப்பூர்வ ஆவணம் எஃப்ஐஆர் ஆகும். தெளிவாக சொல்லியாச்சு, இது ஒரு லீகலான ஒரு பேப்பர் இது, இந்த எஃப்ஐஆர்ன்றது. சரி, இந்த எஃப்ஐஆருக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்றதை பார்த்துடலாம். இட்ஸ் எ ரா இன்ஃபர்மேஷன். இது ஒரு முழு இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஏதோ அவர்கள் கேட்ட கேள்விகளை வைத்து, கேட்ட பதில்களை வைத்து, இந்த மாதிரியான விவகாரங்களை வைத்து எழுதப்படும் ஒரு ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ரா மெட்டீரியல்னால் அது அன்ஃபினிஷ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது அன்ஃபினிஷ்டாக இருக்கிறது தான் இந்த முதல் தகவல் அறிக்கை. அதே போல் இட்ஸ் எ ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா முதல்ல கிடைக்கக்கூடிய ஒரு கான்செப்டும் கூட. அந்த இடத்துல ஒருத்தர் அடிபட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கும், அந்த இடத்துல ஒருத்தரை அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த வித்தியாசங்களை மிக தெளிவாக அரே பண்ணுறது தான் இந்த எஃப்ஐஆருடைய பணி போலீஸார்கிட்ட இருக்குது. பிஎன்எஸ்எஸ் 173 இதை தான் டிஃபைன் பண்ணி சொல்லுது. அதே போல் இட்ஸ் நாட் எ ஃபுல் இன்ஃபர்மேஷன். இது எஃப்ஐஆர்ன்றது ஒரு முழு இன்ஃபர்மேஷனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஒரு ரா மெட்டீரியல்னு சொல்லியாச்சு, ரா இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு. அதனால் முழு தகவலாக இதை கன்சிடர் பண்ண முடியாது. அதனால் பெயில் வாங்கிறது, இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு இந்த எஃப்ஐஆரில் இருக்கிற இந்த மாதிரியான விவகாரங்களை சொல்லி நம்ம மிக எளிமையாக பெயில் வாங்கிடலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது ஒரு முழு தகவல் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன்று, இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரா இன்ஃபர்மேஷன். அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்ட நபர் பார்த்தீங்கன்னா அதில் அக்யூஸ்டே இல்லைன்னு சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லலாம். எல்லாத்திற்குமே பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் எலிஜிபிள் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் வரும்போதும் இதெல்லாம் உங்களுடைய ஞாபகத்தில் இருக்கணும் உங்களுக்கு. இந்த மாதிரியான ஒரு ரா இன்ஃபர்மேஷனை போலீஸார் எஃப்ஐஆரில் பதிவு பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் பண்ணலாம். அவர்களுக்கு தெரிந்ததுன்னு அவங்க எழுத முடியும். அவர்கள் என்ன என்ன கேட்டார்களோ, என்ன பார்த்தார்களோ அதை தான் எழுத முடியும். அது உண்மையா இல்லையா என்பதை அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் ஆனரபிள் கோர்ட் இருக்குன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. செக்ஷன் 173 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ஸில் நிறைய சப் கிளாஸஸ் இருக்குது. அதில் செக்ஷன் 173 சப் கிளாஸ் 1 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் நடந்ததும் போலீஸார் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும்.
குற்றம் ஒன்று நடக்குது, உடனே எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யணும். நான் பதிவு செய்ய மாட்டேன், இது சரியான குற்றம் இல்லை, இந்த மாதிரியான கதைலாம் அவங்க பேசக்கூடாது. குற்றம் நடந்ததாக கம்ப்ளைனன்ட் பதில் சொல்லும்போதோ இல்லை விக்டிம் பதில் சொல்லும்போதோ கண்டிப்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும். செக்ஷன் 173 சப்கிளாஸ் 1 படி. செக்ஷன் 173 சப்கிளாஸ் 2 படி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் நகலை குற்றவாளிக்கு இலவசமாக வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதற்கெல்லாம் காசு கேட்டாங்கன்னா அதற்கு பெயர் லஞ்சம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிங்க. செக்ஷன் 173 சப்கிளாஸ் 3 படி எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகு விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும். கண்டிப்பாக ஆரம்பிச்சிடணும். சும்மா உட்காந்துக்கிட்டு கதை பேசிட்டு இருக்கக்கூடாது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த செக்ஷன். செக்ஷன் 173 சப்கிளாஸ் 4 படி காவல் நிலைய அதிகாரி எஃப்ஐஆரை பதிவு செய்ய மறுக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட நபர் என்ன செய்ய வேண்டும், எந்தெந்த முறைகளில் அந்த எஃப்ஐஆரை பதிவு செய்ய முற்பட வேண்டும் அப்படின்றத இந்த செக்ஷன் சொல்லுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு அவர்கள் குற்றமுறையீட்டாக ஆவணத்தை ஒன்று கொடுக்கலாம். ஒரு பெட்டிஷனை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்த சப் இன்ஸ்பெக்டரோ இல்லை இன்ஸ்பெக்டரோ எஃப்ஐஆரை பதிவு செய்ய மறுக்கிறார், நீங்களாவது பதிவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு அவருடைய மேலதிகாரிகளுக்கு உத்தரவிட கோரி எஃப்ஐஆர், அதாவது செக்ஷன் 173 சப்கிளாஸ் 4 நம்ம கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. தட் மீன்ஸ் பாதிக்கப்பட்ட நபர்கள். செக்ஷன் 175 சப்கிளாஸ் 3 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இது வரைக்கும் 3 வருது, இப்போ 5 மாறி இருக்கனால நோட் பண்ணிக்கணும் நீங்கள். இதை 4 இதையும் 3 மாற்றிக்காதீங்க, கொஞ்சம் ஜஸ்ட் லைக் மாறுது பாருங்க. செக்ஷன் 175 சப்கிளாஸ் 3 படி ஒரு நீதிபதி, ஒரு ஆனரபிள் ஜட்ஜ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் அவர்களுக்கு பிரைவேட் கம்ப்ளைண்டாக ஒரு புகார் வருகிறது என்றால் அதனை விசாரிக்கக்கூடிய அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது செக்ஷன் 175 சப்கிளாஸ் 3 படி. இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. மிக மிக எளிமையான ஒரு கான்செப்ட். செக்ஷன் 173 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். 4 சப்கிளாஸ் இருக்குது, 4 வெவ்வேறு பாயிண்ட்டை சொல்லுது, அழகாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் 175 சப்கிளாஸ் 3 என்ன சொல்லுதுன்றதை எழுதிடலாம். அதன் பிறகு கண்டென்ட் ஆஃப் எஃப்ஐஆர், எஃப்ஐஆருக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் பற்றிய தகவல்கள் சரியானதாக இருக்க வேண்டும். என்னதான் இது ரா இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும், இது ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இல்லாவிட்டாலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நடைமுறைப்படுத்த வேண்டும். முதல்ல பார்த்தீங்கன்னா குற்றம் பற்றிய தகவல் சரியானதாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஒன்று, குற்றம் நடந்த இடம், சீன் ஆஃப் அக்கரன்ஸ்னு சொல்லுவாங்க. குற்றம் நடந்த நேரம், அதுக்கப்புறம் டைரக்ஷன், பாதிக்கப்பட்டவரின் பெயர், காயம், திருட்டு போன்றவை குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னும் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கூட நம்ம இதில் குறிப்பிட்டு சொல்லலாம். எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு எத்தனை பேர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, எந்த மாதிரியான காயம், அது எந்த இடத்துல காயம், என்ன வெப்பன்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லா விவகாரத்தையும் முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யலாம். கண்டென்ட் ஆஃப் எஃப்ஐஆர் அப்படின்ற ஒரு டாபிக் எழுதி அண்டர்லைன் பண்ணி இதெல்லாம் எழுதிக்கிட்டே வாங்க. குற்றம் பற்றிய தகவல் நேரில் வந்துதான் கூற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நேரில் வந்து தான் ஒரு குற்றம் நடந்ததுன்னு சொல்லணும். அது வந்து நேரில் பார்த்த, அதாவது அந்த குற்றத்தை பார்த்தவரோ அல்லது பாதிக்கப்பட்ட நபரோ காவல் நிலையத்திற்கு சென்று தான் குற்றத்தை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர்கள் தொலைபேசியில் கூறினாலும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால், காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்தால் தொலைபேசியில் இருந்தாலும் கூறினாலும் கூட, கூறவில்லை என்றாலும் கூட விவரம் தெரிந்தவுடன் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணிடணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது எல்லாம் ஒன் பை ஒன்னா எழுதிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதுக்கு தனியாக ஒரு டேக் போட்டு நீங்கள் அண்டர்லைன் பண்ணி எழுத போகிறீங்க. ஸோ ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் எலாபரேட்டாக அப்படி எழுத போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புத்தகத்தில் படித்ததையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணி எழுத போகிறீங்க. கடைசியாக கேஸ் ஸ்டடி கிட்ட வர போகிறீங்க. கேஸ் ஸ்டடி பாருங்கள், 2 அற்புதமான கேஸ் ஸ்டடிகள் இருக்கு எதிர்க்க. லலிதா குமாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 2014 நடந்த ஒரு வழக்கு. டிடி ஆண்டனி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2001 நடந்த வழக்கு. இந்த லலிதா குமாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அப்படின்ற ஒரு கேஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா,
லலிதா குமாரியுடைய குழந்தை காணாமல் போய்விடுகிறது. அவங்க எங்கு தேடியும் அந்த குழந்தை கிடைக்கவில்லை. அதன் காரணமாக காவல் நிலையத்தில் போயிட்டு ஒரு புகாரை கொடுக்குறாங்க. ஆனால் காவல் நிலைய அதிகாரிகள் அந்த புகாரை ஏற்க மறுக்கின்றனர். அவர்கள் எவ்வளோதான் கூறினாலும் சரி அந்த புகாரை அவங்க ஏற்கலை, எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணலை. இந்த இடத்துல ஆனரபிள் கோர்ட் என்ன இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகார் வந்தவுடன் போலீஸார் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டுமா வேண்டாவா அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஆனரபிள் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் கிளியர்லி சே தட் காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்தால் தகவல் கிடைத்த உடனேயே எஃப்ஐஆர் பதிவு செய்வது கட்டாயமாக ஆக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்றாங்க. இந்த டிடி ஆண்டனி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிடுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் வருது. இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு செக்ஷனாக இருக்குது அப்படின்னும் போது இரண்டாவதாக ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டாம், இந்த எஃப்ஐஆர்லேயே நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் ஸ்டடி சொல்லுது. அதே போல் அதன் செக்ஷன்கள் மாறுபட்டாலும் சரி, இரண்டாவதாக ஒரு எஃப்ஐஆரை போடாதீங்க, முதல்ல எஃப்ஐஆரையே நீங்கள் சரிப்படுத்திக்கிங்க அப்படின்ற மாதிரி இந்த டிடி ஆண்டனி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்னும் நீங்கள் படித்த தகவலை நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க. பெரிய கொஸ்டின்னா 5 பக்கங்கள் மிகாமல் எழுதணும். கண்டிப்பாக 2 கேஸ் ஸ்டடி நம்மளுக்கு கிடச்சிச்சு, இவ்வளோ டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. தெளிவாக நீங்கள் எழுதுனீங்கன்னா 5 பக்கங்கள் நீட் அண்ட் க்ளீனாக கிடைக்கும் நம்மளுக்கு. உங்களுடைய மதிப்பெண்ணும் மிக அற்புதமாக உயரும். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் குழுவில் இணைச்சிருவேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உறுதுணையாக இருக்கும். சாரதி லா ஸ்டடீஸை பார்க்குறவங்க நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.